அவங்க 10வது வரைக்கும் படிக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் இல்லையா? அவங்க வந்து என் காலத்துக்கு அப்புறம் யாரு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுடைய ஆத்தாமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நான் மாமாட்ட சொல்லிட்டேன் மேடம். 10th வரைக்கும் உங்ககிட்ட வச்சுங்க, உங்க பாதுகாப்புல வச்சுங்க. அப்புறம் நான் கூட்டிட்டு போறேன். 10th வரைக்கும்னா உங்க பெரிய பொண்ணு 10th. அதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் இருக்கு? 2 இயர்ஸ் தான். 8th ஸ்டாண்டர்ட் படிக்குது. இந்த நடுவுல 3 பேரையும் நீங்க கூப்பிட்டுக்கீங்க. 10 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு. அப்பன்றது இதுல ஒண்ணுமே செய்யல. நீ நான் அந்த மோசமான சாப்பாடே சரி கிடையாது. அப்புறம் அங்க வச்சு என்னால பார்க்க முடியலன்ட்டு எனக்கு நான் தான் போறது. எங்க வீட்டுக்காரர் போறது வாரத்துக்கு ஒரு வாட்டிக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் செலவு பண்ணி அதுக்கு வாங்கி கொடுத்தாலும் அதை வச்சு சாப்பிட மாட்டேன்றாவா. பாட்டி எனக்கு இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் போனா ஒரு ஸ்கூல் இருக்கு, கார்பரேட் ஸ்கூல். ஹாஸ்டல் வந்து நம்ம டி நகர் பஸ் ஸ்டாண்டு தாண்டி எங்க வீட்டாண்ட இருந்து இங்க வரல இருக்க ஸ்கூல். அவ்வளவு தூரம் நடந்து போன அந்த குழந்தை நடு. என்ன பண்றது மேடம்? 10 வயசுல அப்பதான் பயம் வந்துச்சு. இது வேலைக்கு ஆகாது, நம்ம பேத்தியை கூட்டின்னு வந்தோன்ட்டு ஹாஸ்டல்லே வேணாம்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டு அப்புறம் இங்க வீட்டுல வச்சுக்கிட்டேன். வச்சு அப்புறம் யோசனை பண்ணேன், இங்க இப்படியே வச்சிருந்தா நம்ம பேத்தி லைஃப் கட்டி போயிடும் ஆன்ட்டு அந்த ஒரு ஹாஸ்டல் அதுல ஒரு எங்க அவங்க கிட்ட சொன்னேன். நான் சொன்னதுக்கு சொன்னாங்க, நீ கூட்டின்னு வாங்க நான் சேர்த்து விடுறேன் ஆன்ட்டு நான் 2000 ரூபாய் அப்பயே கட்டணும். சாப்பாட்டுக்கு 500 ரூபாய், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே கட்டி நான் 2 வருஷம் சேர்த்த பிறகு அப்புறம் வராரு இவரு. அந்த வார்டன் மேடம் திட்டிருக்காங்க, இவன் அதை சொல்லலாம் பிடிக்கிறது இல்லை. ஏன்னா இவன் அவ எதிர்க்கு பழந்திருந்தா அவ எதிர்க்கு அவங்க அம்மா போட்டாடி நீ டிரைவர் வச்சுட்ட கண்ட்ராக்டர் வச்சுட்ட. ஒரு புருஷன் தப்பு பண்ணா கூட இந்த காலத்துல வந்து எல்லாமே இது பண்றாங்க. நீ குடிச்சிட்டு நாங்க பஞ்சாயத்து பண்ண எங்க கூட வர சண்டைக்கு. புருஷன் வந்து இந்த காலத்துல இப்போ வந்து என் பொருள சும்மா உட்கார மாட்டான், மாடு மாதிரி வேலை செய்வான். அவ வந்து அப்படி வீட்டு வேலையாட்டம் எல்லாம் செய்வா. இவன் சம்பாரி பண்ணிக்கிற அவ வந்து இங்க வந்து பாத்ரூம் கழிச்சுல இருந்து எங்க கிட்ட வந்து வேலை செஞ்சு சம்பாரிச்சு போடுவான். இவன் குடிச்சிட்டு கவுந்தரிச்சு படுத்துன்னு இருப்பான். இவன் எப்பனா ஒரு 2 மாசம் வேலைக்கு போறான்னா அதுக்கு சம்பளம் வரும்னு சொல்லுவான். உனா எல்லாம் கேட்டுக்காங்க, அவங்களா சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அப்புறம் பாட்டி எங்களால இவங்க கிட்ட இருக்க முடியாது, இவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒரு வழி பண்ணுங்க பாட்டின்னு. அப்புறம் இந்த ஸ்கூல்ல இப்ப சொன்னார ஸ்கூலுக்கு சொன்னார அந்த ஸ்கூல்ல இங்க இருந்து அனுப்புறது நான் பஸ்ஸுக்கு. அவன் வந்து கோச்சிட்டு இங்க வந்தாலும் இங்க இருந்து அனுப்பி ஸ்கூல்ல போய் சண்டை போடுறது அந்த பசங்க. அதுங்க பயப்படுது. அவன் வந்து எங்களால சண்டை போடுறா பாட்டி, எங்களால படிக்க முடியல, முதல்ல அந்த ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு கைட்டுக்கு இவங்க பெரிய தொல்லையாகுது. குச்சி போய் எங்க உட்காந்துக்கிட்டு பேத்திங்களை பார்த்து என் பேத்திக்கு தான் கட்டி போயிடுவாங்க. எங்க வீட்டுக்காரர் அழுகுறாரு. இவங்க நடுவுல எங்க வீட்டுக்காரர் இவளோட பசங்கன்னா உயிர். மகன் பசங்களை கூட பார்க்க மாட்டார், இவங்களோட பசங்க தான் ஜாஸ்தி. பொண்ணோட பசங்க திருப்பி எனக்கு ஒரு பூத்த பொண்ணு இருக்கு, அந்த பசங்களோட கவனிக்க மாட்டாங்க ஜாஸ்தி இவங்களோட பசங்க. ஏன்னா இவன் வந்து வீட்லயே வச்சுக்க மாட்டான் பொண்டாட்டி, எப்ப பாரு அடிச்சு தோத்துருவான். அவன் எங்க வீட்லயே இருப்பான் 20 நாள். அப்புறம் அரிசில இருந்து பருப்புல இருந்து வாங்கி கொடுப்போம். இவன் இந்த மாதிரி குடிச்சு அடிக்கிறான், கலாட்டா பண்றாரு. பொண்ணுன்னா உயிர் அவருக்கு, அப்படி செலவு பண்ணுவார். அப்ப பார்த்தா பசங்க தாத்தாக்கு சொல்லி அழுகுதுங்க. ஸ்கூல்ல இருந்து போக சொல்லலாம். இங்க இருந்து வேற போனோம்னா கஷ்டம். 7 மணிக்கு 5 மணிக்கு இருந்துச்சு, 7 மணிக்கு பஸ் பிடிச்சாதான் மேடம் 8 மணிக்கெல்லாம் வெளில அடிச்சுட்டு போயிட்டா அந்த டீச்சருக்கு வெளில நிறுத்துறாங்க அந்த பசங்களை. அதுக்கு சொல்லிட்டு என்னால முடியல பாட்டி, எனக்கு ரொம்ப தொல்லையா போச்சு. அங்க போனா இவன் குடிச்சு வந்து கத்துறான். இவன் காலையில ஸ்கூலுக்கு போன, என்னால இந்த ஸ்கூலுக்கு போக முடியாது, என்ன இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் மேடம் இவனும் அவன் சண்டை போட்டுக்கிட்டு நான் என்ன வலிச்சு விட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரலாம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்க போய் அவளுங்க அந்த இன்ஸ்பெக்டருங்களை சுத்தி எனக்கு உயிர் போயிடுச்சு. நான் கேட்டேன்ட்டு அவங்க அண்ணன் என்ன மூஞ்சி மேல அடிச்சு விட்டாங்க. அப்ப இவன் கேட்கல, ஏன் எங்க அத்தையை அடிக்கிற, அவங்க இல்ல என் பசங்களை எனக்கு கொடுத்துரு. பொண்டாட்டி ஒரு அடங்கினா என் பசங்களை எனக்கு கொடு, அப்பதான் பொண்டாட்டி வழிக்கு வருவான். நீ இப்ப அவங்க அண்ணன்களோட சேர்ந்துக்கிட்டு பொண்டாட்டியும் பசங்களையும் அடிச்சு விட்ட. அவளும் இவனு என்னென்னமோ பண்ணா கூட இவன் வந்து அண்ணங்களோட சேர்ந்துட்டான். புருஷன் வேணா அவன் பண்ணா எவ்வளவு. என் பிள்ளைங்க கூட நீ அப்பயே வாங்கிட்டா அவன் பொண்டாட்டி உனக்கு தக்கி இருப்பாளா இல்லையா? நீ எல்லாத்தையும் அண்ணங்களோட சேர்ந்துட்டு கேட்டா உங்க அம்மா என் மருமக சின்ன மருமக சொல்றான், உங்க மாமியாரு 5000 ரூபாய் கட்டு தூக்கி அப்படியே போட்டாங்க இன்ஸ்பெக்டருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க சொந்த தோலை உரிச்சிருப்பாங்க. ஒரு ஆபீசர்ல அப்படி பேசக்கூடாது மேடம். அவங்க வந்து எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணாங்க. எப்பா நீ போயிட்டு நீ கேஸ் போட்டுக்கோ, நீ போ சொல்லிட்டு இவங்க கிட்ட இவன் அப்ப கையெழுத்து போட்டு கொடுக்குறான் மேடம், நீ கேஸ் போட்டுக்கோ, எனக்கு பொண்டாட்டி இல்ல பசங்க இல்ல கையெழுத்து. அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. அவர் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன்றாரு. இன்னும் 2 வருஷம். ஆனா 2 வருஷம் வரலாம். இப்போ ஏஜ் அட்டன் பண்ணிட்டான் 12 வயசுக்கெல்லாம். 2 பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி மேடம் 10th வரலாம் படிக்கணும். சொல்லுங்க என்ன செய்யலான்றீங்க? இவன் வந்து என் பேத்திங்களை எடுத்து வீட்டுல எடுத்து வச்சுக்கணும்.
வச்சுட்டு என் பேத்திங்களும் அவ்வளவு பாதுகாப்பு எப்ப செய்யணும்ன்றீங்க இதெல்லாம்? எப்ப நடக்கணும் மேடம்? இப்ப இருந்து ஆரம்பிச்சதா அவங்களுக்கு அப்பா இருக்காரு நமக்கு பாதுகாப்பு. நம்ம பாட்டி சாத்தா செத்து போயிட்டா நம்ம அப்பா இருக்காரு நமக்கு. ஒரு ஆள் பக்கத்துல ஒரு தலைகாணி குழந்தை பக்கத்துல ஆள்ல தலைகாணி வச்சுட்டு போறோமா இல்லையா மேடம்? ஆள் இருக்கா மாதிரி அந்த மாதிரி. இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு மேடம். வேணாங்க, கிண்டல் பண்ணாதீங்க. அவங்களோட ஆத்தாமைய புரிஞ்சுட்டு பேசுங்க. 3 பொன் குழந்தைங்க, உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டீங்க. இன்னைக்கு அந்த 3 பொன் குழந்தைங்களோட வாழ்க்கைக்கு யாரு கேரண்டி? மேடம் என்னது? குழந்தைகளை காப்பாத்துறது யாரு? காப்பாத்துறது யாரா? ஒரு பெண்ணு. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா? அது புருஷன் தான் பண்ணிருப்ப. நீ பாதுகாப்பு பேசாதப்பா. நீ இருங்க இருங்க, ஏன் பண்ணல? என் 3 குழந்தைக்காக தானே இருக்கு. அதே 3 குழந்தை பண்ண முடியாது நீ சொல்லுவாங்க. இல்ல நான் கூப்பிட்டு கேக்குறேன், டாட்டர்ஸ் கூப்பிட்டு கேக்குறேன். தாராளமா அவங்களுடைய நிலைமைய நீங்க கொச்சப்படுத்த கூடாது, சரிங்களா? சொல்லுங்க. பழமொழி சொல்றாங்க அப்படின்னா கிண்டல் வேண்டாம். அவங்களுடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிம்மா, நீங்க சொல்றது புரியுது, அவங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க அவங்க காலத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூட்டிட்டு போறது வேற. இன்னில இருந்தே கூட்டிட்டு போய் வச்சுட்டு உங்களோட அவங்க பழகணும். பசங்களுக்கு அவங்க வீட்டுல அப்படின்னா இல்ல இல்ல பெரிய வீட்டுல வச்சிருக்கேன். அந்த பொண்ணு வந்தாங்க பாட்டி திருப்பி ஹாஸ்டல்ல போய் சேர்த்துட்டீங்க. ஆமா, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கான். இல்ல அங்க கூட்டிட்டு போய் வச்சுக்கிறதுனா 10 நாள் வச்சுட்டு மறுபடியும் அந்த மாதிரி சொல்லல. அவங்களோட வாழ்க்கை அவங்களோட இருக்கணும். 8th finish ஆகுது மேடம். ஹாஸ்டல்ல முடிஞ்ச பிறகு 2 years 10th படிச்சு மாமன் சொல்லிட்டேன். 10th முடிச்சா நான் கூட்டு வர சொல்லிட்டேன். 10th பஸ் என் பொண்ணு எங்கன்னா கம்பெனில வேலைக்கு போவா. அப்ப நான் எடுத்து குடிச்சு படுத்துட்டு கிடக்குறேன். பொண்டாட்டி அப்படி நினைக்கிறீங்க? அவன் பொண்டாட்டி சம்பாதிச்சு சாப்பிட்டா மேடம். நீ உட்காரு, நீ போகக்கூடாது, உட்காரு. நீ பதில் அவர் வந்து அப்படி பண்ணணும்னு நினைச்சா இப்ப கூட பண்ணலாம். அவரு அப்படிதான் பண்ணிருக்காரு மேடம். பசங்களுடைய படிப்பு செலவு அவர் தானே பாத்துக்கிறாரு. அது அங்கெல்லாம் படிப்புக்கெல்லாம் காசு கிடையாது மேடம். மட்டும் கூட காசு கிடையாது. இவங்க எல்லாம் 10 பைசா என் பேத்திங்களை இவங்க கிட்ட 10 பைசா நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். இப்ப என் பேத்திங்க எல்லாம் படிக்கிறதெல்லாம் சும்மா ஃப்ரீயா சேர்த்துக்க மாட்டோம். உயர்நிலை கல்வி மாநகராட்சி ஸ்கூல் அது வந்து 10th வரல உள்ள இருக்க நாப்கின்ல ஃப்ரீயா எங்களுக்கு கொடுக்குறாங்க. என் பேத்திங்களுக்கு இன்னும் செய்வாங்க. இன்னும் என் பேத்திங்களுக்கு அந்த இது கவர்மெண்டோட சலுகை இன்னும் நிறைய கிடைக்கிற மாதிரி நான் விட மாட்டேன். இவனே நான் விட மாட்டேன். என் பேத்திங்களுக்கு இவன் பாதுகாப்பு கொடுக்கணும். இவன் அப்பான்னு இன்னும் செஞ்சா சொல்லுங்க, ஒண்ணுமே செய்யல. சரி, எந்த முறையில பாதுகாப்பு கொடுக்கலாம்னு சொல்லுங்க. என் பேத்திங்களை ஒரு வீட்டுல வீடு இருக்குல்ல, அதுல எடுத்து என் பேத்திங்களை வச்சுக்கோ. என் பேத்திங்களை வந்து படிக்கணும் நல்லா. என் பேத்திங்களை வந்து நீ படிக்க வைக்கிற. இப்போ அந்த 3 குழந்தைங்களையும் கூட்டிட்டு போய் அங்க வச்சாங்கன்னா அங்க யாரு பாத்துப்பா? அங்க யாரு யாருமே இல்ல இல்லையா? 8 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க மேடம். உனக்கெல்லாம் நீ ஆம்பளை நீ பாட்டு கிளம்பி போடுவேன். என் பேத்தி அணுவா சாகணும். என் பேத்திக்கு அதான் சொல்றது. நீங்க வந்து இந்த மாதிரி அசிங்க இதுக்கெல்லாம் போவாதீங்க. உங்க அம்மா போயிட்டா உங்க அப்பா போயிட்டான். நாளைக்கு நீங்க படிச்சு நல்ல வயதுக்கு வந்து இது பண்ணான்ற நான். நீ அப்ப கூட்டு போய் பக்கத்துல வச்சுக்கோ. லீவ் வருது இல்ல மேடம், 1 மாசம் 3 பசங்களும் கூட்டு போய் பக்கத்துல வச்சுக்கோ. அப்புறம் லீவ் முடிஞ்சானே எட்டுனது எங்க கிட்ட விடு, நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறோம். நம்ம நான் சொல்ல தப்பா மேடம்? நியாயமா தானே இருக்குங்க. போய் மேடம் அது என்ன மேடம் போய் சொல்லுங்க மேடம். உண்மை நீங்க சொல்லுங்க. இனிமே என்னால முடியல. நான் சொன்ன தப்பா மேடம்? கூட்டு போங்க மேடம். பேத்திங்க வெளியில தானே இருக்காங்க. சொல்றேன் அவளுங்கெல்லாம் சொல்றாங்க எங்க அப்பா எங்களை கூட்டிட்டு போக சொல் பாட்டி, லீவுக்கு நாங்க போயிடுறோம், 10 நாள் அங்க இருக்கிறோம், அப்புறம் இல்ல ஸ்கூல் திறந்தா நாங்க வரோம். அது எப்படி இவன் போய் பேசுறேன் போய் பெரிய 30 வயசுக்கு நான் என் பொண்ணு கொடுத்தேன் மேடம். என் பொண்ணுக்கு என்ன வயசு? 18 வயசு, 8வது பாஸ் பண்ணிருக்கேன். ஏன் கொடுத்தேன்? சரி நல்லா வச்சுப்பா என் பொண்ணு, நல்லா இது பண்ணுவேன் தான் நாங்க கல்யாணம் பண்ணி. நீ தாலி கட்டின கூட பொண்ணுங்களெல்லாம் நாங்க தான் வளர்த்தோம். நீங்க வந்து நாங்க கேட்டு பாருங்க யாரு வளர்த்தாங்க? அவங்க அப்பா வளர்த்தாங்க. இப்போ அவளுங்க தாத்தானால உயிர். இப்போ தாத்தா கத்துறாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இங்க இருந்தா பாட்டியை கத்திட்டே இருப்ப, பாட்டியை நீ சண்டை போட்டுருப்பீங்க. லீவுக்கு என் பேட்டியில கூட்டு போகணும். அடிக்கடிக்கு லீவ் விட்டப்பெல்லாம் நீ தான் கூட்டு போகணும். சொல்லுங்க, அவங்க சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா யாரான்னு புரியுங்களா? நீ வல்ல சுத்த போய் மேடம். ஆமாமா, நாங்க போய் தான் சொல்றோம். வேற என்ன கேக்குறேன் சொல்லுங்க. 10th படிச்சோன்னா நானே ஹேண்டர் ஆயிட்டு ஸ்டேஷன்ல போய் ரிமூவ் எழுதிட்டு என் பசங்க நான் கூட்டு போறேன். என் மாமனார் 8 கால கை பிடிச்சு கூட்டு போய் 10th வரைக்கும். இல்ல நீங்க அந்த 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்றத விடுங்க, சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட்னா அது அந்த பாயிண்ட்க்கே வராதீங்க. அது ஒரு கண்டிஷன் மாதிரி இருக்கு. 10th முடிச்சாதான் நான் கூட்டிட்டு போவேன்ற மாதிரி. 10th முடிக்கிறவங்க நீங்க வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? நீங்க உங்க 3 குழந்தைங்களையும் இந்த ஹாலிடேஸ் அவங்க சொல்ற மாதிரி அப்ப கூட்டிட்டு போய்
அந்த ஃபீலிங் இருக்கணும். நீங்க நான் தான் அப்பான்னு சொல்லி தர வேண்டாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க வாழுங்க. அதெல்லாம் நீங்க வாழ்ந்து பாக்கணும். எப்படி கஷ்டப்படுறோம் அதை நீங்க போய் பாக்குறது வேற. நீங்க போய் அவங்க வீட்டுல இருக்க நேரம் நீங்க போய் பாக்குறது வேற. உங்களோட நீங்க இருக்கிற இடத்துல உங்க அந்த ஃபீலிங் நீங்க குடுக்கணும் இல்லையா? அந்த ஃபீலிங்ல தான் நான் இருக்கேன். நீங்க இருக்கீங்க, உங்க பொண்ணுங்க இருக்காங்க, எங்க அப்பா எங்க கிட்ட இருக்காங்க. சும்மா அதெல்லாம் என் குழந்தைங்க இதெல்லாம் சரி. உங்க டாக்டர்ஸ் நான் கூப்பிட்டு பேசுறேன். பேசுங்க. சொல்ல துடிக்குது மனசு.